அப்போ கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. மின்சார வாரியத்தை பொறுத்தவரை நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் கிரிட் கனெக்டிவிட்டி நடந்துருச்சு. நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் கிரிட் கனெக்டிவிட்டி நடந்தாச்சு. 2016 கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டது. $4 இருந்த தெர்மல் எக்ஸ்சேஞ்சில் $4 இருந்தது, $2 ஓவர் நைட்டில் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, அது வேறு விஷயம். பட் ஆனால் செலவினங்கள் மிகப்பெரிய அளவில் மின்சார வாரியத்துக்கு குறையுது. ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய மின்சாரமானது அதோடைய விலை குறையுது. சோலாருடைய பவர் $7 இன்னைக்கு $2 வந்தாச்சு. அடுத்த வருஷம் $1.5 போயிருன்றாங்க. அப்போ உங்களுக்கு செலவினங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் குறைஞ்சதுன்னா நம்ம கரண்ட் பில்லும் குறையணும்ல. ஆனால் வருஷா வருஷம் நஷ்டம், வருஷா வருஷம் இழப்பு. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஊழல். இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அதானியுடைய ஊழல் மட்டுமே 3000 கோடி ரூபாய் எப்படி நிலக்கரி இறக்குமதியில் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னங்க ஆதாரம் கொடுக்க முடியும்? ஒரு ஷிப்பு இந்தோனேஷியாவிலேருந்து கிளம்புது, நம்ம மின்சார வாரியத்துக்கு வருது. ஷிப்பு அங்கேருந்து கிளம்பக்கூடிய ஷிப்பு நேர மின்சார வாரியத்துக்கு வரக்கூடிய காப்பி, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் காப்பியை கொடுத்துருக்குறோம். அந்த ஷிப்போடைய இன்வாய்ஸு பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் இருக்கிற சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு $28 கொடுத்து, சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதானிக்கு $33.75 கொடுக்குறாங்க ஒரு மெட்ரிக் டன். அந்த இன்வாய்ஸ்லேயே தெளிவாக இருக்கு 3500 கிலோ கலரி தான் இந்த நிலக்கரின்னு. அதே பில் ஆஃப் லேடிங் நம்பர், அதே டேட் December 26, 2013, அதே ஷிப்பு, அதே ஷிப்புக்கான அடுத்த இன்வாய்ஸ் அதானி வந்து நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு $91 பில் போடுறாரு. $91 பில் போடுறாரு. 6000 கிலோ கலரின்னு ஏமாத்துறாரு. ஒரு ஷிப் என்ன நடுக்கடலில் மாறிடுமா? 3500 கிலோ கலரி வந்து திடீர்னு 6000 கிலோ கலரின்னு நிலக்கரி மாறிடுமா? மாறாது இல்லையா? ஸோ நீங்கள் 3500 கிலோ கலரியை 6000 கிலோ கலரின்னு ஏமாற்றி வித்துருக்கிறீங்க. கஸ்டம்ஸ் செக் பண்ணியிருக்கிறாங்க. 3/4 கன்சைன்மெண்ட் அவங்க செக் பண்ணதில் எல்லாமே 3500, 4000, 4200 கிலோ கலரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 800 கோடி ரூபாய் இதில் லாஸ்ன்னு சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. எல்லா ஆதாரங்களையும் கொடுத்தும் கூட ஒரு எஃப்ஐஆர் நம்ம கேட்கறது அந்த முதல் தகவல் அறிக்கை, ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட தமிழ்நாடு அரசால் தாக்கல் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? நீங்க நாளா இல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆளுநரை போய் சந்திச்சு அழுதாரு. இதன் மேல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க, சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாரு. ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல.